بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்விக்குரிய கேள்வியும் அதன் பதிலும், ஜஹரியத்தான சத்தமிட்டு ஓதும் மகரிபி இஷா சுபஹ் போன்ற தொழுகைகளிலே இமாம் ஓதுகின்ற போது இந்த கவுல் இமாம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்-ஃபாத்திஹா 5வது வசனம், உன்னே நாம் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தருகிறோம் என்ற வசனத்தை ஓதுகின்ற பொழுது சில மாமும்கள் சொல்கிறார்கள், இஸ்தஅன்து பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நான் உதவி தருகிறேன் என்று கூறுகின்றார்கள். வைந்தல் இகாமத் யகூலூன், இகாமத் சொல்கின்ற பொழுது கத் காமத்திஸ் ஸலா என்று கூறுகின்ற பொழுது, முஅத்தின் கூறுகின்ற பொழுது சில மாமும்கள் அக்காமஹல்லாஹு அதாமஹா, அதை அந்த தொழுகை அல்லாஹு தஆலா நிறுத்துவானாக, நேமமாக ஆக்குவானாக என்று சொல்கின்றார்களே, இது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அனுமதி இருக்கின்றது என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதினால் மாமுங்கள் இஸ்தஅன்து பில்லாஹ் என்று கூறுவது, அல்லாஹை கொண்டு உதவி தருகிறேன் என்று அச்சந்தர்ப்பத்திலே சொல்வது, ஃபைன்னஹாதா லா அஸ்ல லஹு, அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அஸ்லன்னு சொன்னால் ஆதாரம் இல்லை. ஆகவே வலா நஹ்தாஜு இலா அன் நகூலஹு, அதை சொல்வதற்கு நாம் எந்த விதமான தேவையும் இல்லை. இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்ததுமே பின்னால் தொழுத மாமூங்கள் அவருடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்வார்கள். ஆகவே ஃபலா ஹாஜத்தில் யகூல ஸாயில், கேட்டவர் இஸ்தஇன்னா பில்லாஹ் என்று சொல்வது தேவையாகாது. இது முதலாவது. இரண்டாவது, கத் காமத்திஸ் ஸலா என்று கூறுகின்ற பொழுது சில சகோதரர்கள் அகாமஹல்லாஹு அதாமஹா என்று சொல்கின்றார்கள். ஃபிக்ஹ் கிரந்தங்களிலே அது எழுதப்பட்டும் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏதாவது தலீல் அசில் இருக்கிறதா என்று கேட்டால், நபிகளார் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை தரப்படுத்திய உலமாக்கள், ஹதீஸை ஆராய்ந்த உலமாக்கள் சிலர் அந்த ஹதீஸ் விலையினமானது என்றும், இன்னொரு சாரார் அந்த ஹதீஸ் ஹசனுடைய தரஜாவில் இருப்பதால் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சில மனிதர்கள் அதை கூறினால் அதை நாம் குற்றம் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஃபலா ஹரஜ், கூறுவதிலே தவறு கிடையாது. யாராவது கூறாமல் இருந்தால் விட்டதற்காக வேண்டி அவர்களை பற்றி நாங்கள் எந்த விதமான தப்பும் தவறும் கூற முடியாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.